ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாட்டில் எவ்வளவோ குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, வன்முறைகள், இப்படி ஏராளமான குற்றச்சம்பவங்கள் உலகம் முழுவதுமே அவ்வப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த குற்றச்சம்பவங்கள்லாம் நடப்பதற்கு பின்னாடி அதனுடைய பின்னணியாக ஏதாவது ஒரு அற்ப காரணங்கள் தான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அதை பெருசுப்படுத்தி அது கடைசியில் கொலையில் முடியக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும். அந்த வரிசையில் சில நாட்களுக்கு முன்னால் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துடைய பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் கொலை நடக்குமா, இதற்கெல்லாம் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய ஒரு நிலை போகுமா என்று நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த சம்பவத்துடைய பின்னணி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சென்னையை அடுத்த அமைந்தகரை என்ற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல நடந்த சம்பவம் தான். அதாவது இரண்டு வீட்டுக்கு மத்தியில் பிரச்சனை, எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுக்கு மத்தியில் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஹோட்டல் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க தள்ளு வண்டியில் தெருக்கல்ல. அப்போ அவர் வீட்டிலேயே வச்சு சமைச்சு கொண்டு போய் எடுத்து என்ன செய்வாங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பாத்திரங்களெல்லாம் கழுவக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க, வச்சு கழுவி அதனுடைய தண்ணியெல்லாம் அந்த ரோட்டிலேயே வீட்டுக்கு முன்னாடியே கழுவி அந்த தண்ணியெல்லாம் விடுறாங்க, கழிவு நீரை விடுறாங்க. இப்போ இதை எதிர்த்த மாதிரி இருந்த அந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி செய்யக்கூடாது, ஏன் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில் அது தகராறாகி அவ்வப்போது பிரச்சனை, இந்த ரெண்டு வீட்டுக்கு மத்தியில் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்னா, இவர் என்ன செய்றாரு, பாத்திரங்களை கழுவி வீட்டுக்கு முன்னாடி அந்த தெருவில் விடுறாரு. இப்படி அடிக்கடி பிரச்சனை ஒரு கட்டத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி பிரச்சனை முத்தி அடிதடியாகி கைகலப்பு ஏற்பட்டு ஒரு பிரச்சனையாகி அந்த பிரச்சனை அதோட பொதுமக்கள்லாம் என்ன செய்றாங்க, நிப்பாட்டி முடிச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எதிர்த்த வீட்டில் இருந்த ஒரு என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டில் உள்ள அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட அவர் அடிச்சிட்டான், நீ சும்மா விடாத, அவர் ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வெட்டக்கூடிய கத்தி எடுத்துட்டு நேராக போய் வீட்டில் போய் என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த ஹோட்டலுடைய உரிமையாக இருக்கிற இல்லையா, அவருடைய தொண்டையில் ஒரு குத்துன உடனே ஸ்பாட்லேயே அவர் என்ன செஞ்சார், இறந்துடுறாரு. வழியில் கொண்டு போயிருக்கிறாங்க கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு. கொண்டு போகக்கூடிய வழியிலேயே அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கிறாங்க, வழியிலேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர் என்ன செஞ்சார், இவராகவே இந்த கத்தி எடுத்து குத்துனாரா இல்லையா, அந்த வாலிபன் அவனே என்ன செஞ்சுட்டான், நேரடியாக ஸ்டேஷனில் போயிட்டு ஆஜராகி நான் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இந்த கொலை குற்றத்தை தூண்டுனதுக்காக உடைய தாயும் தந்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இங்கே எதிர்த்த மாதிரி இந்த அந்த ஹோட்டலுடைய உரிமையாளருக்கு அவருக்கு ரெண்டு பசங்க, அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை அவர் தான் என்ன செஞ்சுக்கிறாரு, ஓட்டிட்டு இருந்துக்கிறாரு. ஹோட்டல் அந்த இதை நடத்தி அவர் இறந்துட்டாரு. அப்போ அவங்களுடைய குடும்பமும் ஒரு நிர்கதியான ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த கொலையை இந்த குத்துனானா இல்லையா, இவனுடைய தாய் தந்தனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க கொலை குற்றத்தை தூண்டுறதுக்காக. இவனும் உள்ள இருக்கிறான். இவனுடைய மனைவி திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவங்க குழந்தை உண்டாகி ஒரு 8 மாசம் இந்த நிலையில அந்த அம்மா நினைச்சுனாங்க இப்படி தனிமையில விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் பாருங்க, என்ன சொன்னா கோபத்துடைய வெளிப்பாடு. அதாவது ஒரு சின்ன பிரச்சனை தான், பேசி தீர்த்திருக்கலாம். இவரும் தெருக்கல்ல தண்ணி ஊத்துனது தப்பு தான், பேசி முடிச்சிருக்கலாம். ஆனால்
இப்படி இரண்டு குடும்பங்களுமே இன்னைக்கு நிர்கதியாய் நிற்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொன்னா, இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு கோபம்தான் காரணமா இருக்கு. அப்படி வெறித்தனமா நினைச்சுட்டான், கத்தி எடுத்து குத்தக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறான்னு சொன்னா, இந்த கோபத்துடைய வெளிப்பாடு இப்போ இரண்டு குடும்பங்களும் நிர்கதியாய் நிற்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அதனால தான் இஸ்லாம் கோபத்தை நமக்கு எப்படி அதை கையாள வேண்டும் என்று அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. கோபம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல இடங்களை சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க, நமக்கு இந்த கோபத்துடைய வெளிப்பாடு வரும் பொழுது நீங்க என்ன நிலையை எடுக்கணும், எதற்காக கோபப்படணும், எதுக்கு கோபப்படக்கூடாது என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் அழகா என்ன செய்கிறது சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 42வது அத்தியாயம் 37வது வசனம். பொதுவாகவே இறை நம்பிக்கை கொண்ட மக்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்த மூமின்கள், அவருடைய தன்மை எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் பேசுகிறான், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபஹ்ஷாய். அவர்கள், அந்த இறை நம்பிக்கையாளர்கள், பெரும்பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் விட்டு விலகிக் கொள்வார்கள். பெரும்பாவத்தை செய்ய மாட்டாங்க. ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பது என்பது அது பெரும்பாவம். அநியாயமாக கொலை செய்வது என்பது பெரும்பாவம் தான். அது மாதிரியான பெரும்பாவங்களை விட்டும் மானக்கேடான காரியத்தை விட்டும் அவர்கள் விலகிக் கொள்வார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு கோபம் ஏற்படும் பொழுது அவர்கள் மன்னிப்பார்கள். கோபம் கொப்பளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் மக்கள் என்ன செய்வாங்க, மன்னிப்பார்கள் என்று இறை நம்பிக்கையாளருடைய தன்மையை இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நமக்கெல்லாம் பிரசித்தியமான ஒரு வசனம் தான் 3வது அத்தியாயத்துல ஆல இம்ரான்ல அல்லாஹ் பேசுகிறான். 134வது வசனம், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராயி வவ்வர்ராயி. அவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள், வசதியிலும் வறுமையிலும் செலவிடுவார்கள். அவர்கள் வசதியா இருக்கக்கூடிய நேரத்திலும் சரி, வறுமையில உழலக்கூடிய நேரத்திலும் சரி, அவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, தான தர்மங்கள் செய்வார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல் காலிமீனல் கைல், கோபத்தை அடக்கி கொள்வார்கள். கோபம் வரும்போது என்ன செய்வாங்க, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை அடக்கி கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப இதெல்லாம் நன்மையுடைய பக்தியில வருது. இதெல்லாம் கோபத்தை அடக்கிக் கொள்வது, மக்கள் தவறு செய்தாங்க சொன்னா அந்த தவறை மன்னிப்பது, இதெல்லாம் நன்மையான காரியங்களுடைய லிஸ்ட்ல வருது. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப கோபம் என்பது, அந்த கோபத்தை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அடக்கிக் கொள்வார்கள், மக்களை மன்னிப்பார்கள். அதே நேரத்தில் இந்த கோபப்படலாம், கோபப்படாமல் இருக்க முடியாது, அப்படித்தானே? கோபம் என்பது ஒரு மனிதனுடைய சுபாவமா இருக்கிறதுனால அந்த கோபத்தை எப்ப வெளிப்படுத்தணும், எப்ப வெளிப்படுத்தக்கூடாது, எதை பார்த்து கோபப்படணும், எதற்கெல்லாம் கோபப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒரு தீமையான காரியம் நடக்குது, அதை பார்த்து என்ன செய்யலாம், கோபப்பட்டு அந்த விஷயத்தை கண்டிக்கலாம். உதாரணத்துக்கு நம்முடைய புள்ள அவன் சிகரெட்டு குடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான், அதை பார்த்து கோபப்படாமல் இருக்க முடியுமா? கோபப்பட்டு என்ன செய்யணும், அவனை கண்டிக்கணும். தப்புடா, செய்யக்கூடாதுன்னு சொல்லி கோபப்படணும். அந்த நேரத்தில் தீமையை பார்த்து என்ன செய்யலாம், கோபப்படலாம். அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் கோபப்பட்டோம் என்று சொன்னால் அது இது மாதிரி பாரதூரமான ஒரு நிலையில என்ன செய்யும் முடியும் என்பதை நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, லைஸ ஸதீதுல் பிஸ்ஸுராத்தி, மக்களை தனது பலத்தால் அதிகமாக அடித்து வீழ்த்துபவன் யார் இல்ல, அவன் வீரன் கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் தான் பலசாலி, யார் வேணாலும் அடிச்சிருவேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மக்களை தனது பலத்தால் அடித்து வீழ்த்துபவன் வீரன் கிடையாது. இன்னம ஷதீதுல் லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கலப், உண்மையில் வீரன் யார் தெரியுமா, கோபம் தனக்கு வரக்கூடிய நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான் இல்லையா, அவன்தான் உண்மையான வீரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இதையெல்லாம் நாம் புரிந்து, இந்த கோபம் என்பது அது எந்த நேரத்தில் வெளிப்பட வேண்டும், எப்ப வெளிப்படக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த கோபத்தினால்தான் என்ன ஆகுது, விபரீதமான முடிவுகள் நிறைய நடந்து கொண்டிருக்குது. நீங்க பார்க்கலாம்,
இந்த தற்கொலை கூட எடுக்கிறாங்களே இல்லையா, அது கூட என்ன ஆகும், இந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான். இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, எம்மா என்ன திட்டாளேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு திடீர்னு தற்கொலை முயற்சி கூட செய்யக்கூடிய அந்த நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப கோபம் வரும் பொழுது நமக்கு மார்க்கம் அழகான ஒரு வழிமுறையை கற்றுத்தருகிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. கோபம் உங்களுக்கு கண்ட்ரோல் மீறி வருதா, நல்ல வருதா, அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் இந்த கோபம் வரக்கூடிய நேரத்தில் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு 3282 செய்தியாக. அதே மாதிரி முன்னாடி சொன்ன அந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு 5085 செய்தியாக. இதையெல்லாம் உணர்ந்து கோபம் எப்ப படணும் எப்ப படக்கூடாது என்பதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவான என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.